அன்பு நண்பர்களே, ஓய்வு பெற்ற காவலர் தல சங்கத்திலிருந்து காளிதாசன், சென்னை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய கதை விதை நிகழ்விலே, வாழும் காலம்தான் சொர்க்கமென்று வேற்றுமைகள் மறந்து, ஆளும் அலங்கோல நரகம் என்று ஆணவத்தில் சிறந்து, வீழும் முன்னே வெற்றி கொடியேற்றி வறுமை நிலைகளை அகற்றி, நாளும் பொழுதும் நன்மையை படியேற்றி நீதி நெறிகளை உயர்த்தி, வீழும் முன்னே வெற்றி கொடியேற்றி வறுமை நிலைகளை அகற்றி, நாளும் பொழுதும் நன்மையை படியேற்றி நீதி நெறிகளை உயர்த்தி, மனிதாபிமான கூட்டத்தை சேர்த்து மகிழ்வு நிறையும் பாட்டு, அநியாய ஆட்டத்தை பிடித்து அதனை சிறைக்குள் போட்டு, கனிம வளங்களை கட்டி காத்து கடன் வகை மாற்றும் ஈடாய், மனித மேம்பாட்டு வளர்ச்சி பூத்து மாற்றானும் போற்றும் நாடாய். கனிம வளங்களை கட்டி காத்து கடன் வகை மாற்றும் ஈடாய், மனித மேம்பாட்டு வளர்ச்சி பூத்து மாற்றானும் போற்றும் நாடாய். பணம் மட்டும் வாழ்க்கையல்ல, பகுத்தறிவை வளர்த்து குணம் எட்டும் வானுக்கும் மேலும் கொடியவற்றை தளர்த்து, வானம் போல் பார்வைக்கு அழகாய் வல்லமைக்கு வித்திடு, நாணமாக பெண்ணிற்குள் மிளகாய் நாய் நரிகளை தடுத்திடு. வானம் போல் பார்வைக்கு அழகாய் வல்லமைக்கு வித்திடு, நாணமாக பெண்ணிற்குள் மிளகாய் நாய் நரிகளை தடுத்திடு. புன்சிரிப்பால் ஊறும் தூய்மை பொய்யல்ல இது உண்மை, வன்மத்தால் ஏறும் கயமை வழி எங்கும் கொடுமை. இன்பங்கள் எல்லோருக்கும் இறையின் புதிர் தீர்ப்பு, துன்பங்கள் நல்லோருக்கும் தீயோர் எதிர்பார்ப்பு. இன்பங்கள் எல்லோருக்கும் இறையின் புதிர் தீர்ப்பு, துன்பங்கள் நல்லோருக்கும் தீயோர் எதிர்பார்ப்பு. நல்லோருக்கு நன்மை நடக்க நீதி நெறிகள் காப்பு, வல்லமையால் தீமைகளை கடக்க வீரத்துக்கு கை கூப்பு. நல்லோருக்கு நன்மை நடக்க நீதி நெறிகள் காப்பு, வல்லமையால் தீமைகளை கடக்க வீரத்துக்கு கை கூப்பு. கடலுக்குள்ளும் ஈரம் உண்டென்று கடவுள் அருள் வாக்கு, சொல்லில் கோரம் வேண்டாம் என்று சொந்தங்களாய் நோக்கு. கல்லுக்குள்ளும் ஈரம் உண்டென்று கடவுள் அருள் வாக்கு, சொல்லில் கோரம் வேண்டாம் என்று சொந்தங்களாய் நோக்கு. எப்போதும் எதுவும் நடக்கலாம் என்று ஏன் யோசிக்க மறந்தாய், தப்பேதும் செய்யாத வாழ்க்கை என்று தன்னலத்தை ஏன் திறந்தாய். உப்பை போன்றே அனைவருக்கும் ஒரு சுவையாய் இருந்து, தப்பில்லாமல் என்றென்றும் தூய அவைதான் விருந்து. உப்பை போன்றே அனைவருக்கும் ஒரு சுவையாய் இருந்து, தப்பில்லாமல் என்றென்றும் தூய அவைதான் விருந்து. நன்றி.